நான் மணத்தக்காளி கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. நான் நல்லா பொரித்து கழுவி வச்சுருக்கிறேங்க. நான் இதுக்கு தேவையான பொருள் வந்துங்க, நான் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனுங்க, பச்சை மிளகாய் 2, வரமிளகா 2ங்க, பூண்டு வந்து ஒரு 4-5 பல்லுங்க, கொத்தமல்லி விதை 1 டீஸ்பூனுங்க, மிளகு வந்து 1/2 டீஸ்பூனுங்க, தேங்காய் வந்து சின்ன மூடியாக 1/2 மூடி எடுத்துருக்குறேங்க. நான் ஒரு 15 சின்ன வெங்காயங்க. அடுப்பில் வடைச்சட்டி வச்சுங்க. இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டுருங்க. அது கூட வேங்க இந்த நான் 1 டீஸ்பூன் மல்லி விதைங்க, மிளகு 1/2 டீஸ்பூன் இதையும் போட்டுருங்க. பாருங்கள், ஜீரகம் 1 டீஸ்பூனுங்க. இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இதை எடுத்துக்கலாங்க. நம்ம வெட்டிலிங்க நான் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுங்க. இந்த வெங்காயத்தையும் இந்த மிளகாயையும் போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ அது வதங்கும் போது இந்த பூண்டையும் போட்டுருங்க. நான் இப்போ அதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த கீரை போட்டுருவாங்க. கீரை வதங்கும் போது ஏங்க நான் ஒரு நெல்லிக்காய் சோறு புளிங்க அதையும் போட்டுக்கிறேங்க. நான் இப்போ கீரை இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம வந்து இந்த கீரை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிடணுங்க. இந்த தேங்காயை நம்ம போட்டுக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, எதையும் நம்ம கொட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம லாஸ்ட்டாக உப்பு போட்டுங்க. இதை நம்ம ஆற வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இந்த அளவுக்கு நான் கெட்டியாக அரைச்சிக்கிட்டுங்க. நீங்கள் வந்து இட்லி தோசைக்காக இருந்தால் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க. நான் இன்றைக்கி அப்படி துவையல் அளவுக்கு நான் அரைச்சிக்கிட்டேங்க. நான் சாப்பாட்டுக்கு இது மாதிரி இருந்தால் தாங்க போட்டு சாப்பிட, பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. நம்ம டேஸ்டியான மணத்தக்காளி சட்னிங்க. இது ரொம்ப அருமையாக இருக்குங்க.